ஏற்கனவே வந்து பல பேர் போராடுறதுக்கு வந்து தூண்டுறாங்க. நம்ம லைஃப்பை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். அதோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து நடந்திருக்கு. நம்ம ஏற்கனவே நெறையா வாட்டி வந்து சொல்லியிருக்கோம். திமுகவோட ஈக்கோ சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆபாச பேச்சாளர்கள் மேடையில பேசுறதுக்குன்னு வச்சிருப்பாங்க. யூடியூப்ல பேசுறதுக்கும் வச்சிருப்பாங்க. அண்ட் படம் விமர்சனம் பண்றவங்க வச்சிருப்பாங்க. மீம் கிரியேட்டர்ஸ வந்து வச்சிருப்பாங்க. அண்ட் பாட்காஸ்ட் பேசுறவங்க, ஆடியோ பாட்காஸ்ட், வீடியோ பாட்காஸ்ட், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்றவங்களே நெறைய பேர் வந்து திமுககாரங்களா இருப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அப்புறம் பத்திரிகையாளர்ன்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுடைய உடம்பை காட்டி கவர்ச்சியின் மூலியமா வந்து அரசியல் பிலாசபிக்கு இழுக்கிறதுக்காக நெறைய பேர் வந்து இருக்காங்க. அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து பிக் பாஸ் எல்லாம் கூட வரப்போறாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பாலினத்தை குறித்து வந்து பேசுறதுக்காக நிறையா சோஷியல் ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்க. அந்த மாரி நெறைய பேர் வச்சிருப்பாங்க. மனநல மருத்துவர் வச்சிருப்பாங்க. இந்த மாரி ரகரகமா வந்து வச்சிருப்பாங்க. சில பேர வந்து வேற ஒரு கட்சியில கூட வச்சுட்டு, அந்த கட்சிக்காரங்க மாரியே வச்சுட்டு, திமுகவுக்கு சாதகமான வேலைகள்லாம் வந்து செய்ய விடுவாங்க. இதில ஒரு வித்தியாசமான இன்னொரு பிரீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவின் ஈக்கோ சிஸ்டத்துக்காக வந்து எப்பவுமே முட்டு குடுக்குறது மட்டும் இல்லாம, படம் ரிவ்யூ பண்றேன், காமெடி பண்றேன் அப்படிங்கிற பேர்ல, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் மூவி ரிவ்யூவர்லாம் இல்ல நானே ஒத்துப்பேன். ஆனா என்னோட கேவலமா ஒருத்தங்க ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க அப்படின்னே வந்து தெரியாது. நானும் பார்த்துருக்கேன். நல்ல படம், மொக்க படம் எல்லாத்துக்குமே வந்து அவங்க சொல்ல வர விஷயமே வந்து கரெக்ட்டா கன்வேவே பண்ண மாட்டாங்க. மொக்க போடுவாங்க. சரி நம்மளுக்கும் கன்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பல மைக்குகள் தங்களோட வாய்க்கு முன்னாடி நிக்குது அப்படிங்கிறதுக்காக, எல்லா மைக்கு கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எடுத்து மொக்க கருத்த கூட வந்து பல நிமிஷங்கள் பேசக்கூடிய இந்த நபர்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பையனுடைய வாழ்க்கைய வந்து முடிச்சு விட்டுருக்காங்க. அதாவது ஒரு பையனோட வாழ்க்கைய வந்து ஒரு பெரிய பிரச்சனைய வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இதற்கு அவங்க மட்டும் காரணம் இல்ல. நம்ம பொதுவா பேசுவோம். அந்த பையனும் தான் காரணம். ஆனா நெறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் இல்லையா? ஸோ இவங்க சமீபத்தில வெளியான ஒரு திரைப்படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு இட்லி கடை அப்படின்னு நெனைக்கிறேன். அதற்கு போயிட்டு ஒரு தியேட்டருக்கு வெளில நின்னு வழக்கம் போல வந்து ஏதோ படம் ரிவ்யூ பண்றேன், ரோஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல வந்து மொக்கையா ஏதோ உருட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த சைடு வந்து போயிட்டுருக்க ஒரு பையன். இவங்க படத்த வந்து ரோஸ்ட் பண்ணாலும், ரிவ்யூ பண்ணாலும் பரவால்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி அவங்க ஃபேன்ஸ்க்காக சில நேரத்தில வந்து எதாவது கலாய்ச்சிட்டு கூட வந்து போயிருக்கலாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அரசியல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா வந்து கரூர்ல நடந்த ஒரு விஷயத்த ஒரு தியேட்டர் வாசல்ல நின்னு யாராவது கேட்டாலும் கேள்வி கேட்டாலும் தவிர்த்துட்டு போயிருக்கணும். இது அதுக்கான இடம் இல்லன்னு சொல்லியிருக்கலாம். இல்ல வேற எங்கேயாவது கூட பேசியிருக்கலாம். தியேட்டர் வளாகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் சம்பவத்த பத்தியும், டிவிகே பத்தியும் வந்து பேசுறாங்க. கரூர் சம்பவத்தில டிவிகே மேல சார்ந்தவங்க மேல நெறைய பிரச்சனை இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பொறுப்பு அவங்களும் ஏற்க வேண்டும் அப்படிங்கிற விமர்சனம் நம்ம வச்சுட்டே தான் இருக்கோம். கண்டிப்பா டிவிகேக்கு நம்ம முட்டு குடுக்கவே மாட்டோம். அதுவும் இந்த விஷயத்தில வந்து யாராவது முட்டு குடுத்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டம். அவங்க செஞ்சதிலும் நெறைய தப்பு இருக்கு. இன்னொரு தரப்புலயும் நெறைய தப்பு இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். எனிவே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் போயிட்டே இருக்கும்போது, கோகுல்னு ஒரு இளைஞர் வராரு. அவர் வந்து தாவேக்கால அனுதாபி போல. அவர் வந்து விஜய் ரசிகரும் போல. அப்போ இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது, அவர் வந்து எதிர்கருத்து ஏதோ வந்து சொல்லி பேசுறாரு. சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் புரொட்டஸ்ட் பண்ணி தப்பான வார்த்தைலாம் பேசல. உணர்ச்சி பிழம்புல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்ட்டிங்கில பேசினோன, அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, அவர ப்ரொவோக் பண்ற மாரி இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் 2 பேருமே வந்து அவர் ப்ரொவோக் பண்ற மாரினா, வெறுப்பேத்துற மாரி, கோவப்படுத்துற மாரி வந்து அவர அப்படியே கோவமூட்டுற மாரி சண்டைக்கு வந்து இழுக்குறாங்க. "வா இங்க வந்து பேசு, இங்க வந்து பேசு" அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவர் கை நீட்டி வந்து ரொம்ப ஓவரா போயிட்டாரு. ஏன்னா, அந்த கோகுல் அப்படிங்கிறவரு இவங்க அளவுக்கு வந்து மைக்க பாத்து பேசுற அளவுக்கு பழக்கம் உள்ள ஆள்லாம் இல்லல்ல. இயல்பா ஏதோ வந்து பேசிட்டு உணர்ச்சி பிழம்புல வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ இவங்க 2 பேரும், "ஏய் குடிச்சிட்டு இருக்கிற உனக்கெல்லாம் வந்து பதில் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அடுத்தது ப்ரொவோக் பண்றாங்க. அவர் குடிச்சிட்டு இருந்தாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒரு வேளை குடிச்சிருந்தாரோ குடிக்கலையோ அப்படி அவங்க வந்து சொல்றாங்க. அதில வந்து அந்த பையன் இன்னும் கடுப்பாயி வந்து நெறைய விஷயம் பேசினே இருக்கான். அப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த பையனோட சட்டைய புடிச்சு இழுத்து, "வா இங்க வந்து பேசு, இங்க வந்து பேசு. எங்க ஓடுற? எங்க போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன முடிஞ்ச அளவுக்கு எஸ்கலேட் பண்ணி உட்டாங்க. அந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லார் முன்னாடியும் வந்து இவங்க 2 பேர் வந்து நம்மளோட கட்சிய பத்தியும், விஜய பத்தியும் வந்து பேசிட்டே இருக்காங்க அப்படிங்கிறனால, அந்த கோவத்தில அவங்களுக்கு எதிரா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க சட்டையெல்லாம் புடிச்சுட்டு அவமானப்படுத்தினோனே டக்குனு கோவம் வந்துச்சு. கோவம் வந்ததையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து எல்லா கேமராவும் அவர் பார்த்துட்டே இருக்கு. நாளைக்கு கன்டென்ட்டா மாறப்போறோம்னு அவருக்கு தெரிஞ்சுச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து ஸ்ட்ராங்கா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அங்க தான் அவர் ஒரு தப்பு பண்றாரு. சொருவிருவேன் அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் "முடிஞ்சா என்ன தூக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ்ஸு, ஊரு, அவர் யாரோ அவங்க அண்ணன் பாலமுருகனா, அவரோட பேர்லாம் சொல்லி, "நான் தாவேக்காக என் கட்சி வந்து நிக்கும்" அப்படின்னாரு. இன்னைக்கு இருக்கிற ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கட்சி இருக்கா இல்லையான்னே தெரியல. விஜயே வந்து வீடியோ போடுறாரே தவிர்த்து, அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோ வந்து நாலா பக்கமும் பரப்புறதுக்கு பிஆர் ஏஜென்சி வச்சு தான் வந்து பரப்புனாங்களாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் வந்து ஒரு முக்கிய நிர்வாகி வந்து மதுரையில வந்து கைது செய்யக்கூட வந்து பட்டிருக்கலாம். அண்ட் மத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள விட்டு தூரமா எங்கேயோ டெல்லிக்குலாம் வந்து ஓடி போறாங்க.
இரண்டாம் கட்ட தலைவர்களே யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப எக்ஸ்போஸ்டா வந்து தெரியுது. அவங்கவங்களுக்காகவே அவங்களால வந்து வெளியில வந்து நிக்க முடியல. இதில எப்படி கட்சி வந்து நிக்கும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஸோ தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நீங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்க, விஜய் பின்னாடி போங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனா உங்களோட வாழ்க்கைய அழிச்சுக்காதீங்க அப்படிங்கிறது இந்த கோகுல் போன்ற இளைஞர்களோட லைஃப்ல நடந்த இன்சிடென்ட் வச்சு நம்ம ஒரு உதாரணமா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி வந்து அவர் என்ன சொல்றாரு, ப்ரோவோக் பண்ணிட்டோன அவரும் வந்து கொஞ்சம் லைக் எனக்கு சட்டத்துக்கு புறம்பான வகையில சில வார்த்தைகள வந்து விட்டுர்றாரு. அதனால அவருக்கும் நம்ம முழுசா முட்டுக் குடுக்க முடியாது. அவர் பண்ண தப்பு. அதனால தான் நம்ம கத்துக்க வேண்டியிருக்கு. பண்ணோன்னே என்ன பண்ணுறாங்க, பார்த்தீங்களா பார்த்தீங்களா உங்க முன்னாடியே சொருவிருன்றான், பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பண்ணுறோம்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பையன் கூட சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் நிறையா ரொம்ப ஹார்ஷாலாம் வந்து பேசுகிறாங்க. திருப்பி திருப்பி அந்த பையனை பிடிச்சி இக்க வச்சு கண்டென்ட்டாக மாற்றினது மட்டும் இல்லாமல் இவங்களோட வன்மத்தெல்லாம் வந்து கொட்டிட்டாங்க. அதற்கப்புறம் கரூர் இன்சிடென்ட்டை பற்றி வந்து ஒரு தனிநபர் ஆணையம்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு காத்திருக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறையா முடிவுகளை எடுத்துகிட்டே இருக்காங்க மாற்றி மாற்றி மாற்றி. ஸோ இந்த மாதிரி வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறது இவங்க நல்லா பண்ணுறாங்க தவிர ரோஸ்ட்டு ரிவ்யூ இவங்க 2 பேருக்கும் நல்லா பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரை பற்றி வேற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அது தனிப்பட்ட விஷயம். அதெல்லாம் எதுக்கு நம்ம வந்து பேசிக்கிட்டு. ஸோ முழுசாக அந்த ஒரு ட்ராமாவை பண்ணி அதுக்கப்புறம் வந்து தள்ளி விட்டானுங்க அந்த பையனை. எனக்கு சத்தியமாக அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் அந்த பையனை வந்து கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அந்த கோகுல் அப்படிங்கிற அரும்பாக்கத்தை சேர்ந்த இளைஞரை தாவேக்கா கட்சியின் அனுதாபின்னு சொல்லப்படுற அந்த இளைஞர் வந்து கைது செய்யப்படுறாங்க. கைது பண்ணான்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோட்டோ எடுப்பாங்களே, போலீஸ் ஸ்டேஷன் நிற்கிறார். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாரா இல்லை அப்படியே கடந்து போயிடுவாங்கன்னு நினச்சாரான்னு தெரியல. அதை தாண்டி சட்டமே முன் வந்து இப்படி ஒருத்தர் பேசிட்டார்ப்பா, ரோஸ்ட் பிரதர்ஸ் மாதிரி ஒரு நம்ம சமூகத்துக்கு தேவையான நபர்கள் அப்படி பேசிட்டாங்க, சட்டத்துக்கு முறை பேசிட்டாங்க, கைது பண்ணிட்டு போனாங்களா, இல்லை இவங்க 2 பேர் ஏதாவது நடுவில் வேலையை பண்ணி விட்டாங்களான்னு தெரியாது. ஏன்னா இவங்க 2 பேரும் அவங்க சேனலில் உட்காந்து ஒரு வீடியோ போடுறாங்க. நம்மளுக்கு அந்த பையனோட வாழ்க்கை இப்படி அழிஞ்சது வந்து அவன் நடந்தது வந்து கைது பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சந்தோஷமாங்க, நம்மளுக்கே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக வந்து சொல்லியிருக்காங்க. சத்தியமாக சர்க்காஸ்டிக்காக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்களா நம்ம கட்சிக்காக நம்ம பேசியிருக்கோம், ஒருத்தன் வந்து அட்ரஸ் தேவைக்காலாம் சொல்லிட்டு கட்சிலாம் நிற்கும்ன்றான், ஏதாவது கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க, முடிஞ்சால் என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்கிறான். வாண்டடாக வண்டியில் ஏற பார்க்குறான், அதில் முடிச்சு விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா அதுக்கு தகுதியான நபர்கள் போல தான். ஏன்னா அவங்க வீடியோஸ்லாம் நான் வந்து அதிகமாக பார்த்ததில்ல. அவங்கள யாராவது கலாய்ச்சி போட்டிருப்பாங்கல்ல கிளிப்ஸ், அதில் தான் வந்து அவங்களோட ரிவ்யூவிங் ரோஸ்டிங் திறமைகள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதனால் வந்து பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கட்சியோட டிஎன்ஏலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அப்படி தான் வந்து அந்த கட்சி கூட இருக்கிறதே எதுக்குன்னா நம்மளுக்கு பிடிக்காதவங்கள இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாராவது மாதிரி வந்து கேள்வி கேட்டான் அப்படின்னா வந்து அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு. ஏன்னா அந்த பையன் மேலே தப்பு இருக்குன்னா இவங்க மேலேயும் தப்பு இல்லை, இவங்க மேலேயும் மேன் ஹேண்ட்லிங் பண்ணதுக்கான தப்பு இருக்குது. அதையும் தாண்டி சில தவறுகள் இவங்க மேலேயும் இருக்குது. நடவடிக்கை எடுக்கணும்னா இவங்க மேலேயும் எடுக்கலாம், ஆனால் எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதிர்பார்த்தா நான் ஒரு முட்டாள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதனால் நான் கூற விரும்புறதுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தாவேக்காக்கு மட்டும் இல்லாதங்க, நாம் தமிழர் கட்சிக்காருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நிறையா நடந்திருக்கு. கட்சிக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய ட்வீட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தின் ரெட் லைனை வந்து மீறி நிறைய பேர் ட்வீட் போட்டிருப்பாங்க. சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, கரெக்டாக ஏர்போர்ட்டில் இறங்கினோன்னு கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெயிலில் கூப்பிட்டு போய் அவனை கைது பண்ணி சிறையில் வச்சு நல்லா அடினும் அடிச்சிருப்பாங்க. வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஆயிரும். அதுவும் இன்றைக்கி வந்து இருக்கிறதுலே அதிக கெட்ட காலம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக, இல்லை நாம் தமிழர் கட்சி கூட இல்லை. இன்றைக்கி வந்து ரெட் ஜோனில் இருக்கிறது முழுக்க முழுக்க வந்து விஜய் கட்சி டிவிகே சேர்ந்தவங்க தான். அதனால் நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க, இந்த கோகுல் மாதிரி போயிட்டு விழுந்துடாதீங்க. நிறைய பேர் ப்ரோவோக் பண்ணுவாங்க, வாயை பிடுங்குவாங்க, என்னென்னவெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் தான் அந்த கொலையை இறங்கி பண்ணீங்க, 41 பேரை வந்து நீங்கள் தான் டேரெக்டாகவே கொலை பண்ணிட்டீங்க, விஜய் ஆதரிக்கிறதுனால நீ வந்து இன்டேரக்டாக அந்த கொலையை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் கட்சியில் நீங்கள் வந்து எல்லாருமே கொடூர ஜோம்பிகளாக இருக்கீங்க. உங்களோட நடவடிக்கையெல்லாம் வந்து வீடியோஸை பார்த்தா வந்து உங்கள் கட்சிக்காரனே பல பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். குறிப்பாக வந்து மிடில் ஏஜ் பீப்புள், ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு மத்தியில் உங்கள் கட்சிக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இருக்குது. அதாவது உங்களை வெறித்தனமாக ரசிகர்கள் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அதில் உணர்ச்சி பிளம்பில் இருக்கும்போது தளபதிக்காக நான் அதான் பண்ணுறேன், இந்த கெட்ட பேரை நான் வந்து நீக்கிறேன், கட்சிக்காக நான் வந்து பேசணும், இல்லை இந்த நேரத்தில் பேசினா எனக்கு கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூஞ்சி கிடைக்கும், பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தயவு செய்து இந்த மாதிரி ஆட்கள் விழிக்கக்கூடிய வலையில் போயிட்டு விழுந்துடாதீங்கப்பா. ஏன்னா இவங்களுக்கு இன்றைக்கி எதுவுமே ஆகவே ஆகாது, கண்டிப்பாக ஆகவே ஆகாது. இவங்க தப்பே பண்ணாலும் வந்து இந்த ஆட்சியில் அவங்களுக்கு எதுவுமே ஆகவே ஆகாது. பட் ஏற்கனவே உங்களை கட்சியில் சேர்ந்தவங்க 2ஆம் கட்ட தலைவர்லேருந்து அடிமட்ட தொண்டன், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாத்தையுமே பிடிச்சி உள்ளே போட்டு முடிச்சு விட்றதுக்காக காத்துட்ருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இப்போ 2-3 சாட்டர்டேக்கு அப்புறம் விஜய் ஒரு வேளை கேம்பெயினுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அனுமதி கடிதம் போயிட்டு கேட்கணும், அது வந்து கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில். ஏன்னா அதுக்கே அந்த பொறுப்பில் இருக்க மாட்டார், ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா புஷி ஆனந்த், விஜய், ஆதவர்ஜனெல்லாம் தாண்டி கரூரில் யார் போயிட்டு வந்து அந்த அனுமதியை ஒரு கடிதமாக போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டாங்களோ அவரை தான் வந்து முதல்ல பிடிச்சிட்டு போகிறாங்க. இது மாதிரி நம்மளுக்கும் நடக்கும் அப்படின்னு பயந்து கட்சியில் பதவி இருந்தால் கூட விட்டு ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு போய் தள்ளிடணும். அந்த கட்சியில் இருக்கிறத பற்றியே அந்த கொடியை வந்து போட்டு எல்லாம் சுற்றிக்கிட்டே இருப்பீங்களே,
அதை வந்து வெளில காட்டவே கூடாது, மடித்து உள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வரணும் தான் டிஎம்கே வந்து நினைக்கிறாங்க. சரி, உங்களோட கட்சி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, திருப்பி எப்படி மீண்டு வரீங்க, உங்களோட கொள்கையை நீங்கள் மாற்றிக்கிறீங்களா, பிஹேவியர் மாற்றிக்கிறீங்களா, உங்கள் ஆளாட்சி எப்படி பாரலாம், உங்களோட பிரச்சனை. பட் நீங்கள் தாவேக்கா கட்சியை சார்ந்தவங்களையும் தாண்டி நம்மளோட தம்பி அண்ணனுங்க தான், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. அதனால் இந்த மாதிரி திமுக காரங்க டிரெவிடியன்ஸ் போடக்கூடிய இந்த வலையில் போயிட்டு விழுந்துடாதீங்க அப்படிங்கிறது ஒரு கன்சர்னாக இந்த நேரத்தை சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அந்த கோகுல் அப்படிங்கிற நபர் வந்து பார்க்கலாம், அவருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் வந்து தீரணும். ஸோ இந்த மாதிரி யாருமே வந்து தப்பில் போய் மாட்டிக்காதீங்கப்பா. நம்மளே வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணுன்னா வந்து பார்த்து பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பல கைகள் நம்மளை நோக்கி வந்து நீட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. நண்பர்கள்னு சொல்லிட்டும் நிறைய பேர் இருக்காங்க, எதிரிகள் கூட வந்து நீட்டுவாங்கன்னு தெரியுது. பட் நண்பர்கள்ன்ற போரில் நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கெல்லாம் நினச்சா தான் பயமாக இருக்குது.